அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. விறுவிறுப்பும் வித்தியாசமும் நிறைந்த பல கதைகளை கொண்ட 1001 அரேபிய இரவுகள் கதை தொகுப்பிலிருந்து நம்ம ஒவ்வொரு கதையாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு புத்திசாலி பெண்ணோட கதையை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய நகரத்தில் பெரிய வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 60 வயதாகும்போது தான் ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு அலிஷேர் அப்படிங்கிற பெயரை வச்சு பாதுகாத்து வளர்த்துட்ருக்காரு. ரொம்பவே செல்லமாக வளர்க்குறாரு. அப்படிப்பட்ட அவன் வாலிப பருவத்தை அடையும் போது அவருக்கு வயதான காரணத்தினால நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகிறாரு. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகனுக்கு சில புத்திமதிகளை கொடுக்கறாரு. தேவையற்ற செலவுகள் எதுவுமே செய்யக்கூடாது, எல்லோருக்கும் உதவி செய்யணும், தீயோர் நட்பு கூடாதுன்னு பல உபதேசங்களை கொடுத்துட்டு இறந்து போறாரு. அவனும் சில காலம் தன்னுடைய தந்தை சொன்ன வாக்கின்படியே நல்ல பையனாக இருந்தான். ஆனா கொஞ்ச நாள்லயே தீய நண்பர்களோட சகவாசத்தினால ரொம்பவே கெட்டு போயிட்டான். தன்னுடைய கையில் இருந்த எல்லா பணமும் கரைந்து போக அந்த தீய நண்பர்களும் விலகி போனாங்க. தனக்கு உதவி வேணும்னு அவங்க கிட்ட போய் நின்ன போது அவங்க யாருமே அவனுக்கு உதவி செய்ய மறுத்துட்டாங்க. கையில கொஞ்சம் கூட காசே இல்லாம தெரு வழியா அலிஷேர் நடந்து போயிட்டு இருந்தான். அப்பதான் தெருமுனையில ஒரே கூட்டமா இருக்கிறத பார்த்தாவன் அந்த கூட்டத்துக்குள்ள போய் என்னன்னு பார்க்க அங்க ஒரு பெண்ணை அடிமை சந்தையில வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெண் யார் கூட போக விருப்பமோ அவங்க கூட மட்டும்தான் போக முடியும். 900 தினார்கள் அதற்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட நிலைமையில அலிஷேரோ சோகமான முகத்தோடு அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்த அந்த பெண், நான் அலிஷேர் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்றா. ஆனால் அவன்கிட்டயோ பணம் சுத்தமாக கிடையாது. 900 தினார்கள் கொடுத்தாதான் அந்த பெண்ணை அனுப்புவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு தன் கையில் சேர்த்து வச்சிருந்த 1000 தினார்களை யாருக்குமே தெரியாமல் அவனோட சட்டை பையில் வைக்கிறா. அதற்கப்புறம் அவன்கிட்ட பணம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு அடித்து பேசுகிறா. அவனே அறியாமல் அந்த பணத்தை அவள் வச்சனால அலிஷேருக்கு அது தெரியவே இல்லை. கடைசியாக எல்லோரும் சோதனை பண்ணி பார்க்க அவனோட சட்டை பையில் 1000 தினார்கள் இருந்துச்சு. அந்த பணத்தை கொடுத்து அலிஷேர் அந்த பொண்ணை தான் கூட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு வீட்டில் எந்த பொருளுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மேலும் சேர்த்து வைத்திருந்த சில தினார்களை கொண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற 2 பேரும் இனிமே வாழ வழி இல்லாமல் இருக்கிறோம், ஏதாவது தொழில் செஞ்சாதான் வாழ முடியும்னு முடிவு பண்ணி சில தினார்களை அவங்ககிட்ட கொடுக்க அலிஷேர் சந்தைக்கு போய் மெல்லிய துணிமணிகளை வாங்கிட்டு வரான். அந்த துணிகளில் அந்த பெண் தன் கைவண்ணத்தை காட்டுறா. அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த பூக்களை வண்ண வண்ண நூல்களால் உருவாக்குறா. இப்படிப்பட்ட அந்த துணிகள் அதிக விலைக்கு சந்தையில் வித்துச்சு. இப்படி அந்த துணிமணிகளை விற்று நிறைய பணம் ஈட்டினாங்க 2 பேரும். இந்த மாதிரி ஒரு நாள் அவன் சந்தையில் துணிகளை வித்துட்டு இருக்கும்போது ஒரு முதியவன் வந்து அவனை பின்தொடர்ந்து வரான். வீட்டுக்கு வந்த அவன், நான் இன்னைக்கு ரொம்ப பசியாக இருக்கேன், உன் வீட்டில் தான் சாப்பிடணும் அப்படின்னு 100 தினார்களை அலிஷேர்கிட்ட கொடுக்குறான். சாப்பாட்டுக்கு போய் யாராவது 100 தினார்களை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 தினார்களை வாங்கிட்டு போய் சந்தையில் பொருட்களை வாங்க போகிறான். அந்த நேரத்தில் அந்த வயதான முதியவன் ஒரு திட்டம் போடுறான். அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவனோட அண்ணன் அவனை விட கெட்டிக்காரன். அவன் தான் இந்த முதியவனை அலிஷேரோட வீட்டுக்கு அனுப்பி வச்சான். அதற்கு முக்கியமான காரணம் அலிஷேரோட மனைவி. அலிஷேரோட மனைவியை சந்தையில் ஏலத்தில் எடுக்கலான்னு அவன் நினச்சிட்டு இருந்த போது தான் அவன் கூட போக மறுத்துட்டா. கடைசியாக அலிஷேரை திருமணம் பண்ணிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ எப்படியும் அவளை கடத்தி கொண்டு போயிடணும் அப்படின்னு தான் அந்த முதியவனை இங்கே அனுப்பி வச்சான் அவனோட அண்ணன். அதற்காக தான் முதியவன் இங்கே திட்டம் போட்டு தங்கியிருக்கான். அலிஷேர் சந்தையிலிருந்து பொருட்களை வாங்கிட்டு வந்து சாப்பிடும் பண்டங்களை அந்த முதியவன் கிட்ட கொடுக்குறான். அதில் ஒரு பண்டத்தில் மயக்க மருந்தை கலந்து அலிஷேருக்கு அந்த முதியவன் கொடுக்குறான். அதை தெரியாமல் சாப்பிட்ட அலிஷேர் மயங்கி போகிறான். அதற்கப்புறம் தந்திரமாக அலிஷேரோட மனைவியை கடத்திக்கிட்டு போயிடுறான் அந்த முதியவன். இப்படி நடந்ததை தெரிஞ்சுக்கிட்ட அலிஷேர் கண் விழித்து பார்த்து தன் மனைவியை காணாமல் தவிச்சு போகிறான். அவன் தன் மனைவியை தேடாத இடமே இல்லை. இப்படி பைத்தியக்காரன் போல தெரு தெருவா சுத்திட்டு இருக்கிற அவனை ஒரு வயதான மூதாட்டி பார்க்குறாங்க. அவனுக்கு உதவி செய்கிறதா சொல்லி அவங்களும் தேட தொடங்குறாங்க. அப்போதான் ஒரு வீட்டில் அலிஷேரோட மனைவியை அழைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த வீட்டுக்காரங்க கிட்ட பேசுகிறாங்க. அந்த வீட்டில் 2 பேர் பாதுகாவலாக இருக்காங்க. அவங்க 2 பேருமே கணவன் மனைவி. அவங்க கிட்ட அலிஷேரோட கதையை எடுத்து சொல்ல அவங்களும் மனமிறங்கி அவளை வெளியே அனுப்ப ஒத்துக்கிறாங்க. அதற்கு அவங்க ஒரு யோசனை சொல்கிறாங்க. அலிஷேரை ஒரு வித்தியாசமான தொப்பியை கொடுத்து இதை போட்டுட்டு வர சொல்லுங்க. இருட்டில் அந்த தொப்பி போட்டிருக்கிறவன் பின்னாடியே அவனோட மனைவியை அனுப்பி வச்சிட்றேன் அப்படின்னு அந்த மூதாட்டிக்கிட்ட யோசனை சொல்லி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அந்த வித்தியாசமான தொப்பியை கொண்டு வந்து அலிஷேர்கிட்ட அந்த பாட்டி கொடுக்க அதை தன் தலையில் போட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கிட்ட போகிறான். போனவனுக்கு இரவு நேரத்தில் ரொம்பவே தூக்கம் வர தொப்பியை கழற்றி பக்கத்தில் வச்சுட்டு ஒரு திண்ணையில் படுத்து தூங்கிடுறான்.
அதை பார்த்துட்டு இருந்த ஒரு திருடன் தொப்பி அழகா இருக்கு, அதை எடுத்து தன் தலையில மாட்டிட்டு நடந்து போறான். அலிஷேரோட மனைவி அது தன் கணவன் தான் நினைச்சுக்கிட்டு அந்த தொப்பி போட்ட திருடன் பின்னாடியே போறா. ரொம்ப நேரமா பேசாமலேயே இருக்கிறனால அலிஷேரின் மனைவி அவனை கூப்பிட்டு பார்க்கறா. திரும்பி பார்த்த போதுதான் தெரியுது அவன் ஒரு திருடன்னு. அந்த திருடனோ இவளை விட்டுட்டு போக மனமில்லாம அவளை கட்டாயப்படுத்தி தன்னோட குகைக்கு கூட்டிட்டு போய் அங்க அடைச்சு வைக்கிறான். அங்க இருந்த ஆண்கள் அணியும் உடையை அணிஞ்சுக்கிட்டு அவள் அந்த குகையிலிருந்து தப்பிச்சு போறா. அப்படி தப்பிச்சு போனவ ஒரு புதிய நாட்டுக்குள்ள நுழையிறா. அந்த நாட்டு அரசருக்கு பிள்ளைகள் இல்லாத காரணத்தினால அரசாட்சியை ஏற்கும் பொறுப்பை அந்த நாட்டுக்குள்ள அந்நியர்கள் யார் முதல்ல நுழையிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல தான் ஆண்கள் உடை அணிஞ்சுக்கிட்டு போன இவகிட்ட ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அந்த நாட்டுக்கு அரசனா இருந்து அலிஷேரின் மனைவி ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் தன்னுடைய கணவனை தேடும் பணியை மட்டும் அவள் விடவே இல்லை. ஆட்களை அனுப்பி நாலா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்கா. தன்னுடைய கணவன் எங்க தேடியும் கிடைக்காதது கண்டு மன வருத்தத்தோடையே அந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்தா. அப்பதான் அவளுக்கு ஒரு யோசனை தோன்றுது. அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு விருந்து வச்சா அந்த விருந்துல தன்னுடைய கணவன் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எல்லோரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறா. எல்லோரையும் உற்று கூர்ந்து கவனிச்சு பார்க்கிறா. ஆனால் அவள் கணவன் மட்டும் அதில் இல்லை. அதற்கு பதிலாக அவளை முதல்ல கடத்திட்டு போனானே ஒரு முதியவன், அவன் தான் இருந்தான். அவனை ஆட்களை விட்டு கைது செஞ்சுட்டு வர சொல்லி அவன் தலையை வெட்ட சொல்லி உத்தரவு கொடுக்குறா. அதற்கப்புறமா மீண்டும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறா. அந்த விருந்தில் அவளை குகையில் அடிச்ச திருடன் இருக்கான். அவனையும் கைது செய்து தலையை வெட்ட சொல்லிடுறா. மூன்றாவதா ஒரு விருந்தை வைக்கிறா அலிஷேரின் மனைவி. அந்த நேரத்தில் பல நாடுகளை சுற்றி திரிந்து தேடி அலைந்து களைத்து கடைசியாக இந்த நாட்டுக்கு வந்து விருந்து வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதிலாவது தன்னுடைய மனைவி கிடைப்பாளான்னு அந்த விருந்தில் கலந்துக்கிறான் அலிஷேர். அப்போ தான் அவனுடைய மனைவி தன் கணவன் இருப்பதை கண்டுபிடிச்சிட்றா. அவனையும் கைது செய்து தன்னுடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறா. கைது செஞ்சு கூட்டிகிட்டு வந்த அலிஷேர்கிட்ட தான் அவனுடைய மனைவி அப்படிங்கிறத சொல்கிறா. ஆண் வேடமிட்டு இந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்ததை பார்த்து அலிஷேர் தன்னுடைய மனைவியை நினச்சி பெருமைப்படுறான். அதற்கப்புறம் 2 பேரும் ஆட்சி பொறுப்பை வேறொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த நாட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. சிறப்பாக வாழ்க்கையும் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி ஷராஜத் அன்னைக்கு இரவு கதையை சொல்லி முடிக்கிறா. பாரசீக நாட்டை ஒரு அரசர் சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு 3 மகள்களும் 1 மகனும் இருந்தாங்க. அந்த அரசர் வருடத்திற்கு 2 முறை கோலாகலமாக விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுவார். அந்த விருந்தில் மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டு சிறப்பாக உபசரிப்பார். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமாக திறமைசாலிகளுக்கு அவர் நிறைய பரிசில்களை அந்த விருந்தில் தான் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட திறமைசாலிகளை ஊக்குவிக்கும் விதமாக தான் அவர் அப்படி பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இந்த முறை ஒரு வித்தியாசம். இந்த முறை திறமைசாலிகளுக்கு தன்னுடைய மகள்களை திருமணம் செஞ்சு தரதா இருந்தார். அதனால் கண்டுபிடிப்பும் மிக பெரிதாக இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்திருந்தார். அப்படி 3 பேரை தேர்ந்தெடுத்து அரசர் முன்னாடி அந்த விருந்தில் அன்னைக்கு நிப்பாட்டுறாங்க. அந்த 3 பேரும் சிறப்பான விஷயங்களை கண்டுபிடிச்சதா அரசர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த 3 பேரில் முதலாவதாக இருந்தவர் ஒரு தங்க மயிலை கொண்டு வந்து அரசர்கிட்ட காட்டுறாரு. தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த மயில் சரியாக காலத்தை உணர்த்தும் அப்படின்னு சொல்கிறாரு. 1 நாளிகைக்கு 1 முறை மிக பெரிய சத்தம் போட்டு அகவும், இதனால் நம்ம காலத்தை சரியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சோதனை பண்ணி பார்த்த அரசர் அது சரியாக இருக்க அவருக்கு தன்னுடைய முதல் பெண்ணை திருமணம் செஞ்சு தராரு. 2ஆவதாக இருந்த நபர் தான் கையில் ஒரு முரசை கொண்டு வந்திருந்தார். அந்த முரசை அரசர்கிட்ட காட்டி, இது அரண்மனை வாசற்படியில் கட்டிட்டீங்க அப்படின்னா எதிரிகள் வரும்போது அது தானே முழங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சோதனை பண்ணி பார்த்த அரசர் அது சரியாக இருக்க தன்னுடைய 2ஆவது பெண்ணை அவருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. 3ஆவதாக இருப்பவர் ஒரு மரக்குதிரையை கொண்டு வந்திருந்தாரு. அந்த மரக்குதிரை ஒரு மாய குதிரை அப்படின்னு சொல்றாரு. அதுல எந்திரங்கள் பொருத்தப்பட்டிருக்கு. அதை சரியா உபயோகிச்சா அதன் மீது ஏறி உட்கார்ந்துருக்கிறவங்க எங்க வேணா போலாம், வானத்துல பறக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை சோதிக்க அரசருடைய மகனான இளவரசன் அந்த மாய குதிரை மீது ஏறி உட்கார்ந்து விசைகளை திருப்ப அது வானத்துல பறக்குது. அப்படி பறந்த அந்த மாய குதிரையை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுற்றிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு அரண்மனையோட மேல் மாடத்துல போய் இறங்குறாரு. ரொம்பவே பசி எடுக்க அந்த மேல் மாடத்துல இருந்து கீழே இறங்கி வராரு. அப்பதான் நந்தவனத்துல அந்த நாட்டோட இளவரசி பணிப்பெண்கள் புடைசூழ நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இளவரசிக்கு முன்னாடி ஒரு வீரன் கத்தி ஏந்தி நடந்து போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த இளவரசனுக்கு அந்த இளவரசி மீது காதல் வர எப்படியும் அவகிட்ட பேசணும்னு சொல்லி பாய்ந்து போய் அந்த வீரன் கையில் இருந்த கத்தியை பிடுங்குறான். அதற்கப்புறம் இளவரசியை தனியே பக்கத்தில் இருக்கிற மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அதை பார்த்துட்டு இருந்த அந்த வீரன் அரசர்கிட்ட போய் சொல்ல அரசர் நிறைய வீரர்களோடு வந்து அந்த இளவரசனை கைது செய்ய சொல்கிறாரு. ஆனால் இளவரசனோ சிறந்த வீரன். அதனால் கைது செய்ய வந்த அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்துறான்.
அதை பார்த்துட்டு இருக்கிற அரசர் நீ யாருன்னு விசாரிக்க நான் பாரசீக நாட்டு இளவரசன்னு சொல்கிறான். உங்கள் எல்லா படையையும் என் ஒருத்தனால் கண்டிப்பாக வீழ்த்த முடியும்னு சொல்ல அரசர் ஆச்சரியத்தோடு போர் முரசு முழங்க படைகளோடு வந்து நிற்கிறாரு. அந்த நேரத்தில் இளவரசன் அந்த மேல் மாடத்தில் ஒரு மரக்குதிரை இருக்குது, உங்கள் சேனா வீரர்களை விட்டு அதை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், அது ஒன்று போதும் உங்கள் எல்லோரையும் வீழ்த்த அப்படிங்கிறான். ஆச்சரியப்பட்ட அரசர் அந்த மரக்குதிரையை கொண்டு வர சொல்கிறாரு. அந்த மரக்குதிரை வந்ததும் இளவரசன் அதன் மீது தாவி ஏறி வேகமாக வான்வெளியாக பறந்து தன்னோட நாட்டுக்கு போயிடுறான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த நாட்டோட இளவரசி தான் கிட்ட காதல் வசனமெல்லாம் பேசி கொஞ்ச நேரம் இருந்த அந்த இளவரசன் மீது காதல் வயப்பட்டு தன் தந்தை கிட்ட அவனை தான் திருமணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்தில் அரண்மனைக்கு போன இளவரசன் அந்த நாட்டிலிருந்து தான் தப்பிச்சு வந்த கதையை அரசர்கிட்ட சொல்கிறான். அதற்குள்ள அரசர் மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டாரு. தன் மகன் மாயக்குதிரை ஏறி காணாமல் போயிட்டான், 2 நாட்கள் ஆயும் திரும்பலை அப்படின்னதும் அரசர் ரொம்பவே கோபப்பட்டார் அந்த எந்திர குதிரையை தயாரித்த நபர் மேலே. அவரை உடனே கைது செய்யுங்கன்னு சொல்லி சிறைச்சாலையில் அடைச்சிட்டாரு. இப்போ தன் மகன் திரும்பி வந்ததை பார்த்த அரசர் ரொம்பவே மனமகிழ்ந்து அந்த எந்திர குதிரையை தயாரித்த நபரை விடுதலை பண்ணிடுறாரு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி தன்னுடைய 3வது பெண்ணை அந்த எந்திர குதிரையை தயாரித்த நபருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கல. இதனால் அந்த நபர் ரொம்பவே கோபமாகி அவங்கள பழி வாங்க காத்துக்கிட்டு இருந்தார். இது தெரியாத இளவரசன் தான் தப்பிச்சு வந்ததை கொண்டாடணும்னு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தான். அந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு பெண் சோகமான பாடலை பாட அந்த கீதத்தை கேட்டதும் அவனுக்கு தான் போய் பார்த்த அந்த இளவரசியோட ஞாபகம் வருது. உடனடியாக அவளை கூட்டிகிட்டு வரணும்னு எந்திர குதிரையை எடுத்து பறந்து போய் அவளை தன்னோட கூட்டிக்கிட்டு பாரசீக நாட்டுக்கு வந்து ஒரு மண்டபத்தில் அவளையும் மாய குதிரையையும் விட்டுட்டு அரசர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு வரலான்னு தன்னோட தந்தையை பார்க்க போகிறான். அன்று இரவு தன்னோட தந்தை கிட்ட இந்த மாதிரி அந்த நாட்டு இளவரசியை நான் காதலிச்சேன், அவளை கூட்டிகிட்டு வந்து அந்த மண்டபத்தில் வச்சுருக்கேன், நாளைக்கு அவளை திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அவரும் சம்மதம் சொல்கிறாரு. இந்த நேரத்தில் தான் அந்த எந்திர குதிரையை தயாரித்த நபர் பழிவாங்க சரியான சந்தர்ப்பம் இதுதான்னு சொல்லி அந்த மாய குதிரையை எடுத்துக்கிட்டு அந்த மண்டபத்தில் இருந்த இளவரசியை தூக்கிக்கிட்டு கிரேக்க நாட்டுக்கு பறந்து போகிறான். மறுநாள் வந்து பார்த்த இளவரசன் இளவரசி அங்கே இல்லாமல் இருக்கிறத கண்டு ரொம்பவே வருத்தப்படுறான். நாடு நாடாக சுற்றி தேட ஆரம்பிக்கிறான். கிரேக்க நாட்டுக்கு போய் இறங்கின அந்த எந்திர குதிரையை தயாரித்த நபரையும் இளவரசியையும் பார்த்த கிரேக்க வீரர்கள் சந்தேகப்பட்டு அவனை கைது பண்ணிட்டு அந்த மாய குதிரையையும் பிடுங்கி வைக்கிறாங்க. அந்த இளவரசியோட அழகை பார்த்து வியந்த அந்த கிரேக்க நாட்டு அரசர் அவளை திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. இந்த நேரத்தில் தான் நாடு நாடா சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கிற பாரசீக நாட்டு இளவரசன் ஒரு இடத்துக்கு போய் விசாரிக்க அங்கே கிரேக்க நாட்டில் நடந்த கதையெல்லாம் வீரர்கள் அவன்கிட்ட சொல்ல தொடங்குறாங்க. ஒரு மாயாவி எந்திர குதிரையில் ஒரு இளவரசியை கடத்திக்கிட்டு வந்ததாகவும் அதை பார்த்த கிரேக்க நாட்டு அரசர் அவனை கைது செஞ்சுட்டு அந்த பெண்ணை தன்னோட அந்தப்புறத்தில் வச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதுக்கு வைத்தியம் பார்க்க தான் சிறந்த வைத்தியரை தேடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அவன் தனக்கு வைத்தியன் வேடம் போட்டுக்கிட்டு கிரேக்க நாட்டுக்குள்ளே நுழையிறான். கிரேக்க அரசர்கிட்ட தான் சிறந்த வைத்தியனும் அந்த பெண்ணை தன்னால் குணப்படுத்த முடியும்னு சொல்ல அரசர் அவனை அந்த பெண்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பெண்ணை அரசர் திருமணம் பண்ணிக்க ஆசைப்பட்டனால தான் அவள் இப்படி நடிச்சிருக்கணும் அப்படின்னு அவன் யூகிக்கிறான். அதனால் யாருமே இல்லாமல் அந்த பெண்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு அரசர்கிட்ட ஒப்புதல் வாங்குறான். அதற்கப்புறம் அந்த பெண்ணை பார்க்க போகிறான். இளவரசனை பார்த்த உடனே தன்னுடைய காதலன் தன்னை காப்பாற்ற வந்துட்டான்னு ஓடோடி வரா. அவகிட்ட தன்னுடைய திட்டத்தை எல்லாமே சொல்கிறான். மாய குதிரை எங்கே இருக்குன்னு விசாரிக்கிறான். அது பக்கத்து அறையில் பாதுகாக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்கிறான். சரி, நான் போடுற திட்டத்தின்படி நீ நடந்தினா நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்சம் நீ பைத்தியம் தெளிஞ்ச மாதிரி நடி, ஆனால் முழுமையாக தெளிஞ்ச மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்கிறான். அவளும் அவன் சொல்லி கொடுத்தபடியே அரசர் வரும்போது நல்ல விதமாக நடந்துக்கிறா, அவரை நல்லா உபசரிக்கிறா. திடீர்னு கடைசியாக கத்திக்கிட்டு ஓடி போய் மயங்கி விழறா. இதெல்லாம் பார்த்த அரசர் அவளுக்கு பாதி தெளிஞ்சிருச்சு போல இருக்கு, மீதியும் தெளியணும்னா என்ன பண்ணணும்னு அந்த வைத்தியனை கூப்பிட்டு விசாரிக்கணும்ன்ட்டு இளவரசனை கூப்பிட்டு விசாரிக்க அவனும் அரசர்கிட்ட புது கதையை சொல்கிறான். அந்த இளவரசியையும் அவள் வந்த எந்திர குதிரையையும் நந்தவனத்துக்கு கொண்டு வாங்க, அவளுக்கு மிகப்பெரிய பூதம் பிடிச்சிருக்கு, அதை நான் விரட்டி ஆகணும், அதனால் அதை விரட்டிய உடனே அவள் அந்த எந்திர குதிரையில் ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து உங்ககிட்ட கொண்டு வந்து அவளை ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதை நம்பின அரசர் அந்த எந்திர குதிரையையும் அவளையும் நந்தவனத்துக்கு கொண்டு வராரு. நந்தவனத்தில் அவன் வந்து பல மந்திரங்களை சொல்லி பூதத்தை விரட்டுற மாதிரி நடிக்கிறான். அதற்கப்புறம் அந்த பெண்ணை எந்திர குதிரையில் ஏற்றிட்டு பறந்து போகிறான்.
அதை பார்த்துட்டு இருந்த அரசர் தன்னை நோக்கி தான் அவன் வருவான்னு வானத்தையே அண்ணார்ந்து வாய் பிளந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவனோ அவங்க எல்லோரையும் ஏமாற்றிட்டு பாரசீக நாட்டுக்கு அவளை கூட்டிட்டு பறந்து போயிடுறான். அங்க போய் தன்னுடைய தந்தை கிட்ட நடந்த கதையெல்லாம் சொல்லி அவளை திருமணம் பண்ணிக்கிறான். அரசரோ தன்னுடைய பொறுமை இல்லாத தனத்தினாலதான் இத்தனை பிரச்சனைகளும் நடந்துச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. கடைசியா கிரேக்க நாட்டிலிருந்து அந்த எந்திர குதிரையை தயாரித்த நபரை விடுதலை பண்ணி தன்னோட 3வது மகளை அவருக்கு திருமணமும் பண்ணி கொடுக்கிறாரு. இப்படி ஷராஜத் அன்னைக்கு இரவுக்கான கதையை சொல்லி முடிக்கிறா. அரசரும் ஆர்வத்தோடு அந்த கதையை கேட்டு முடிச்சாரு. கெய்ரோ நகரத்தில் ஷம்சுதீன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வணிகர் இருக்கார். அவருக்கு ரொம்ப நாளாக பிள்ளைகள் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததையே வெளியில் அவர் யார்கிட்டையுமே சொல்லலை. கண்ணுப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அறைக்குள்ளே பொத்தி பொத்தி வளர்த்துட்ருக்காரு. அந்த குழந்தைக்கு கேட்டது எல்லாமே அந்த அறைக்குள்ளேயே கிடச்சிரும். அதனால் அந்த அறையை விட்டு வெளியில் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி வளர்ந்துட்டுருக்கிறவன் தான் அலாவுதீன். அலாவுதீன் 16 வயது வரை அந்த அறைக்குள்ளேயே வளர்ந்தனால வெளி உலகம்னா என்ன, வெளி உலக மனுஷங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமையே போயிருச்சு. இப்படி வளர்ந்துட்டு இருக்கிற அலாவுதீன் ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அந்த அறை கதவை திறந்துட்டு வெளியில் வந்து பார்க்குறான். வெளி உலகத்தை பார்த்து அவன் சும்மா இருப்பானா? இனி நான் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன்னு ஒரே அடம் பிடித்து நான் அப்பா கூட கடைக்கு போய் வியாபாரம் பார்க்க போகிறேன்னு அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். இதையெல்லாம் பார்த்த ஷம்சுதீன் இனி தன்னோட மகன் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணி அவனை தன்னோட வியாபார நண்பர்கள் கிட்ட அறிமுகம் பண்ணி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வியாபார யுக்தியையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணுறாரு. அந்த நேரத்தில் தான் வியாபார நண்பர்கள் அவரை பார்த்து, இவ்வளவு நாளாக இப்படி ஒரு பையன் இருந்ததை நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, அதனால் இதற்காக நீ விருந்து கொடுக்கணும்னு சொல்ல ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த விருந்தில் கலந்துக்கிட்ட எல்லோரையும் அலாவுதீன் நல்லாவே கவனிக்கிறான். அப்போ தான் அந்த விருந்துக்கு வந்திருந்த அவனை போல ஒரு வாலிபன் பல நாடுகளுக்கு தான் வியாபார வேலையாக போயிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்ல அலாவுதீனுக்கும் அந்த ஆசை வருது. தன்னோட அப்பா கிட்ட நான் வெளிநாட்டுக்கு போய் வியாபாரம் பண்ணியே தீருவேன்னு திரும்பவும் அடம் பிடிக்க அவர் அவனை பல பொருட்களோட வணிகம் செய்ய வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு. அப்படி அவன் போய் சேர்ந்த இடம்தான் பாக்தாத். பாக்தாத்துக்கு அத்தனை பொருட்களோடு போய் சேர்ந்த நேரத்தில் அங்கே அரேபிய கொள்ளைக்காரர்கள் அவனோட பொருட்களை எல்லாமே மொத்தமாக கொள்ளையடிச்சிடுறாங்க. கையில் எந்த பொருளும் இல்லாமல் ஒரு பிச்சைக்காரனை போல பக்கத்தில் இருந்த ஒரு மசூதியில் ஓய்வெடுத்துட்ருக்கான். அப்போ அங்கே ஒரு விவாகரத்து நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு வயசான மனிதனோட மகளுக்கும் ஒரு வாலிபனுக்கும் அங்கே விவாகரத்து நடந்துட்டுருக்கிற சமயத்தில் அந்த வாலிபன் எனக்கு இப்போ விவாகரத்து வேண்டாம், இந்த பெண்ணோட நான் சேர்ந்து வளரேன் அப்படிங்கிறான். ஆனால் அந்த முதியவர் அதற்கு சம்மதிக்கல. இப்படி நடந்துகிட்டு இருந்த இந்த விவாகரத்தை சோர்வா ஒரு மூலையிலிருந்து இவன் பார்த்துட்டு இருக்கான். இவனை பார்த்த அந்த முதியவர் அவன்கிட்ட ஓடோடி வந்து, என்னோட பெண்ணை நீ திருமணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அதற்கு அவர் திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட மகளை நீ திருமணம் பண்ணிக்கிட்டீன்னா நீ எனக்கு 10,000 தினார்கள் பரிசு கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு திருமணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கே என் மகளை விவாகரத்து பண்ணினா நான் உனக்கு 1000 தினார்கள் பரிசு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டதும் அவன் மனசுக்குள்ளே ஒரு ஆசை வருது. கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு விவாகரத்து பண்ணினா கையில் 1000 தினார்கள் கிடைக்குமே அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்க சம்மதிக்கிறான். உடனே அந்த பெண்ணுக்கும் அலாவுதீனுக்கும் திருமணம் நடக்குது. திருமணத்தன்னைக்கு இரவு அந்த பொண்ணு இவனை பார்த்து, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எப்படியாவது என்னுடைய தந்தைக்கு 10,000 தினார்கள் கொடுத்துட்டு நான் உங்கள் கூடவே வாழ அனுமதிங்க அப்படின்னு கெஞ்சரா. ஆனால் அவனோ தான் கிட்ட இப்போ 1 ரூபா கூட இல்லை அப்படின்னு தன்னோட கதை முழுக்க அந்த பெண் சுபைதா கிட்ட சொல்கிறான். அந்த பெண்ணோ, எப்படியாவது என்னோட தந்தை கிட்ட 10 நாட்கள் அவகாசம் கேளுங்க, 10,000 தினார்களை புரட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிறா. சரின்னு அந்த முதியவர்கிட்ட நான் 10 நாட்களில் 10,000 தினார்கள் கொடுத்துறேன்னு சொல்ல அவரும் சம்மதம் சொல்கிறாரு. 2 பேரும் 9 நாட்களை இனிமையாக கழிக்கிறாங்க. 9வது நாள் இரவு எப்படி நாளைக்கு 10,000 தினார்களை தரப்போகிறோம் அப்படின்னு கவலையாக இருக்கிறாங்க. அந்த பெண் சுபைதா தன்னுடைய இனிமையான குரல்ல ஒரு சோகமான பாட்டை பாடிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு இரவு மாறுவேடத்தில் நகரவலம் வந்துட்டு இருந்த அரசர் இந்த பாட்டை கேட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வராரு. என்ன பிரச்சனை, ஏன் இப்படி சோகமாக பாட்டு பாடுறீங்க அப்படின்னு கேட்க தங்களோட கதை முழுக்க அலாவுதீன் அந்த அரசர்கிட்ட சொல்கிறான். அதை கேட்ட அரசர் மறுநாள் தன்னோட அரசவைக்கு போய் அங்கிருந்து பல வணிகம் செய்யும் பொருட்களையும் 10,000 தினார் பொன்னையும் கொடுத்து அனுப்புகிறாரு. இது எல்லாமே கெய்ரோ நகரத்திலிருந்து அலாவுதீனோட அப்பா அனுப்புனதா சொல்கிறாரு. அலாவுதீனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல.
அந்த 10,000 தினார்களை கொண்டு போய் அந்த முதியவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பொருட்களை வச்சு வணிகம் செய்ய தொடங்குறான். அந்த ஊர்லேயே மிகப்பெரிய வணிகராக உருவெடுக்கவும் தொடங்குறான். சுபைதாவும் அலாவுதீனும் சந்தோஷமாக இருந்த நேரத்தில் சுபைதாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் அவள் இறந்து போகிறா. அரசர் இதை கேள்விப்பட்டு அலாவுதீனுக்கு தன்னோட அரண்மனையில் இருக்கிற யாஸ்மின் அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அரண்மனையிலேயே அவனுக்கு சிறந்த உத்தியோகமும் போட்டு தராரு. இப்படி எல்லாமே திரும்பவும் சரியாக போயிட்டு இருந்த நேரத்தில் அலாவுதீனுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை வந்துச்சு. அரண்மனையில் ஏற்கனவே யாஸ்மினை விரும்பிட்டு இருந்த ஒரு அதிகாரியோட மகன் இருந்தான். அதனால் அலாவுதீனுக்கு அவளை திருமணம் பண்ணி வச்சதில் அவனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. எப்படியாவது அலாவுதீனை பழி தீர்க்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தான். அப்போ தான் ஒரு திருடன் அரசவையிலிருந்து முக்கியமான ஒரு பொருளை திருடிட்டு போக அதை கொண்டு போய் அலாவுதீனோட வீட்டில் மறைச்சு வைக்க சொல்கிறான் அந்த அதிகாரியோட மகன். அவனும் அப்படியே செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போகிறான். கடைசியாக பொருளை காணான்னு தேடிட்டு இருக்கும்போது அலாவுதீனோட வீட்டில் தான் அந்த பொருள் இருக்குதுன்னு அந்த அதிகாரியின் மகன் சொல்ல அரசர் அங்கே தேடி பார்க்க சொல்கிறாரு. அதே மாதிரி அலாவுதீன் வீட்டில் அந்த பொருள் இருக்க அவனை கைது செய்து கொலைக்களத்துக்கு கொண்டு வர சொல்கிறாரு. இது எல்லாமே நடந்துட்டுருக்க யாஸ்மின் எவ்வளவோ அரசர்கிட்ட கெஞ்சரா. என்னுடைய கணவன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு சொல்ல அரசர் அதை நம்ப மறுக்கிறாரு. ஆதாரம் எல்லாமே அவனுக்கு எதிராக தான் இருக்குது. அவன் கொலையாக வேண்டியவன், அவனை கொலை செஞ்சிருங்க அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் அலாவுதீனுடைய நண்பன் ஒருவன் கொலைக்களத்திலிருந்து அவனை காப்பாற்றி வேறு ஒரு நாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மறைச்சு வைக்கிறான். அங்கே அலாவுதீன் வாணிகம் செய்து நல்ல பொருள் ஈட்டிக்கிட்டு இருக்கான். அப்போது யாஸ்மின் இங்கே நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தா. அவளுக்கு அஸ்லான் அப்படிங்கிற ஒரு ஆண்மகன் பிறக்கிறான். அவனை சீரும் சிறப்புமாக அவளால் முடிஞ்ச அளவுக்கு வளர்த்துட்ருக்கா. அவனுக்கு 16 வயதாகும்போது தன்னோட தந்தை இப்படி கொலைக்களத்தில் கொல்லப்படுறதுக்கு அரசர் ஆணையிட்டு இருந்தாருன்னு கேள்விப்பட கடைசியாக இதை எப்படியும் தப்புன்னு நிரூபிக்கணும்னு அவன் நாடு நாடாக சுற்றுறான். அந்த திருடனையும் கண்டுபிடிக்கிறான். அவன்கிட்ட உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். கடைசியாக அந்த திருடனை அரசர் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து இந்த திருடன் தவறு செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட சொல்ல வைக்கிறான். அப்போ தான் அந்த அதிகாரியோட மகன் செஞ்ச தவறெல்லாம் தெரிஞ்சு அவனை கொல்ல ஆணையிடுறாரு. கடைசியாக அலாவுதீனை தவறாக சிறை சேதம் செய்ய சொல்லிட்டமே அப்படின்னு வருத்தப்படுறாரு. அவன் இறந்து போயிட்டதாவே அரசர் நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் கடைசியாக அலாவுதீனோட நண்பன் அலாவுதீனை அந்த அரசர் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறாரு. தான் செய்த தவறு எவ்வளவு பெருசு, ஒருவேளை அலாவுதீன் செத்திருந்தா நான் எவ்வளவு பெரிய பாவத்திற்கு ஆளாயிருப்பேன் அப்படின்னு அரசர் வருத்தப்படுறாரு. நல்லா விசாரிக்காமல் யார் யார் பேச்சையோ கேட்டு நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு தன்னோட தவறுக்கு மனம் வருந்துறாரு. தன்னுடைய தவறுக்கு பரிகாரமாக அலாவுதீனுடைய மகன் அஸ்லானுக்கு அரசாங்க உத்தியோகம் போட்டு தராரு. அலாவுதீனுக்கு மீண்டும் வணிகம் செய்ய நிறைய பொருட்களை தராரு. அலாவுதீனும் அஸ்லானும் யாஸ்மினும் மீண்டும் ஒரு இனிமையான வாழ்வை வாழத் தொடங்குறாங்க. இந்த கதையில் வர அரசரை மாதிரி யார் மேலேயும் எந்த ஒரு குற்றத்தையும் அவங்கள பற்றி சரியாக தெரிஞ்சுக்காம சுமத்தி தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். ஒரு நகரத்தில் பேராசைக்கார மந்திரவாதி ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு இந்த உலகத்தையே ஆளணும்னு பேராசை இருந்துச்சு. அதனால் கடுந்தவம் பண்ணி ஒரு பூதத்துக்கிட்ட தன்னோட ஆசையை சொல்கிறான். ஆனால் அந்த பூதம் என்னால் அந்த வரத்தை கொடுக்க முடியாது, நீ எங்கே கூட்டிகிட்டு போக சொன்னாலும் என்னால் கூட்டிகிட்டு போக முடியுமே தவிர உலகத்தை ஆளும் அளவுக்கு உனக்கு பலத்தை என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் அதற்கு ஒரு உபாயம் உண்டு அப்படின்னு சொல்லுது. அதற்கு அந்த மந்திரவாதி என்னன்னு கேட்க அல்கலாஸ் அப்படின்னு சபிக்கப்பட்ட ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்துக்கு அடியில் மிகப்பெரிய ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே ஒரு அழகிய விளக்கு இருக்குது. அந்த விளக்குக்குள்ளே என்னுடைய எஜமானனான பூதத்தின் சக்கரவர்த்தி அடைப்பட்டு கிடக்கிறாரு. அவரை மட்டும் நீ வெளியில் கொண்டு வந்துட்டேன்னா நீ நினச்சதெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. உடனடியாக இந்த மந்திரவாதி நான் உடனே அல்கலாஸ் நகரத்துக்கு போய் அந்த விளக்கை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அந்த பூதம் பயங்கரமாக சிரிக்குது. அது உன்னால் நிச்சயமாக முடியாது. அந்த விளக்கை இந்த காலகட்டத்தில் எடுக்கணும் அப்படின்னா பாக்தாத் நகரத்தில் இருக்கிற அலாவுதீன் அப்படிங்கிற பையனால் மட்டும்தான் முடியும். நீ வேணும்னா அலாவுதீனை போய் பாரு அப்படின்னு அந்த பூதம் யோசனை சொல்லுது. ஆனால் அலாவுதீனை பற்றி எதுவுமே தெரியாமல் அவனை போய் பார்க்க மந்திரவாதிக்கு விருப்பமே இல்லை. அதனால் அவனை பற்றிய விவரங்களை சொல்லுன்னு அந்த பூதத்துக்கிட்ட கேட்குறான் மந்திரவாதி. பூதம் அலாவுதீனோட வரலாற்றை சொல்ல தொடங்குது. அலாவுதீன் பாக்தாத் நகரத்தில் இருக்கக்கூடிய ஏழை தையல்காரரின் மகன். அவனோட தந்தை இறந்து போனதுக்கு அப்புறமா மிகப்பெரிய சோம்பேறியா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறான். அதுதான் அவனோட தாய்க்கு ரொம்பவே வருத்தம். அவனுக்கு ஒரு சித்தப்பா இருந்தார் அப்துல்லான்னு.
அவர் சிறு வயதிலேயே அந்த நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. நீ வேணும்னா அப்துல்லா உருவத்திற்கு மாறி அலாவுதீன் வீட்டுக்கு போய் அவனை கூட்டிட்டு போய் விளக்க எடுத்துக்கோ அப்படின்னு பூதம் யோசனை சொல்லுது. அத்தோடு ஒரு மோதிரத்தை அந்த மந்திரவாதி கிட்ட கொடுத்து, இதை உன் கையில போட்டுக்கோ, உனக்கு எப்ப வேணும்னாலும் இந்த மோதிரத்தை தேய்த்தா நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போகுது. அந்த மந்திரவாதியும் அப்துல்லா உருவத்திற்கு மாறி அலாவுதீனோட வீட்டுக்கு சேர்றாரு. அலாவுதீன் வீட்டில் அலாவுதீனுடைய தாய் அப்துல்லாவை பார்த்ததும் தன்னோட கணவனின் தம்பி அப்படின்னு அடையாளம் கண்டுக்கிறாங்க. ஆனால் அலாவுதீனுக்கு சிறு வயசாக இருக்கும்போதே அவனோட சித்தப்பா ஓடி போன காரணத்தினால அந்த அப்துல்லாவை அடையாளம் தெரியல. இருந்தாலும் தன்னோட சித்தப்பா அப்படின்னு தன்னுடைய அன்னை அறிமுகப்படுத்தின காரணத்தினால அவரோட அன்பா பழகிறான். வெளி உலகமே தெரியாத அலாவுதீனை எளிதா தான் கைக்குள்ள போட்டுக்கிறான் மந்திரவாதி. கடைசியா இப்படி சோம்பேறியா இருக்கிற உன்னோட மகனை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு அலாவுதீனோட தாய்கிட்ட அந்த அப்துல்லா நயமா பேசி அலாவுதீனை தன்னோட கூட்டிக்கிட்டு வெளியூருக்கு வியாபாரத்துக்கு போறதா சொல்றான். அதை நம்பின அலாவுதீனோட தாய் சரின்னு சொல்லி அலாவுதீனை அவர் கூட அனுப்பி வைக்கிறாங்க. அலாவுதீனும் அந்த மந்திரவாதியும் அந்த பாக்தாத் நகரத்தை விட்டே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போனவங்க அல்கலாஸ் அப்படிங்கிற சபிக்கப்பட்ட நகரத்தை அடைகிறாங்க. அந்த நகரத்தோட எல்லை பகுதியில் அதற்கடியில் இருக்கிற குகையை திறக்க வைக்கிற மந்திரத்தை அந்த அப்துல்லாவாக இருக்கிற மந்திரவாதி செய்ய உடனடியாக அந்த குகை திறக்குது. இதையெல்லாம் கண்கள் விரிய பார்த்துட்டு இருக்கான் அலாவுதீன். வீட்டை விட்டே வெளியில் போகாத சிறு பிள்ளையாக இருந்த அலாவுதீன் இப்போ எல்லாவற்றையும் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கான். தன்னுடைய சித்தப்பாவுக்கு ஏதோ மந்திர வித்தைகள் எல்லாம் தெரியும் போல இருக்கேன்னு பிரமிப்பா பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அது சித்தப்பாவே கிடையாதுங்கிற ஒரு சிறு சந்தேகம் கூட அலாவுதீனுக்கு அப்போ வரல. அந்த குகைக்கு உள்ள எட்டி பார்க்க சொல்றாரு அவனோட சித்தப்பா. அதை பார்த்து மிரண்டு போயிட்டு இருந்த அலாவுதீன் அந்த குகை வாசல்ல எட்டி பார்க்கறான். உள்ள ஏதாவது விளக்கு தெரியுதான்னு பாரு அப்படின்னு சொல்றாரு. அவன் குனிந்து பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல அந்த குகைக்குள்ள பிடிச்சு அந்த மந்திரவாதி அலாவுதீனை தள்ளி விடுறான். குகைக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறமா தவிச்சு போறான் அலாவுதீன். இந்த குகையிலிருந்து எப்படியாவது என்னை மீட்டு எடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சறான். ஏன்னா அந்த குகையிலிருந்து அவனா ஏறி வர வாய்ப்பே கிடையாது. யாராவது பிடிச்சு தூக்கி விட்டாதான் அந்த குகைக்குள்ள இருந்து வெளியேறவே முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அலாவுதீன் கதறிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த மந்திரவாதியோ தன்னோட சுயரூபத்தை அப்பதான் காட்டுறான். நீ அங்க தெரியிற விளக்க மட்டும் பத்திரமா எடுத்துட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நான் உன்னை வெளியில தூக்கி விடுறேன் அப்படின்னு கொஞ்சம் கடினமான குரல்லையே சொல்ல அலாவுதீன் வேற வழி இல்லாம முழிச்சிட்டு இருக்கான். அப்பதான் அவசர அவசரமா அந்த மந்திரவாதி தன் கைகளில் போட்டிருந்த அந்த மோதிரத்தை எடுத்து அலாவுதீன் கிட்ட கொடுக்குறான். ஏதாவது ஆபத்து அப்படின்னா இந்த மோதிரத்தை தேயி, அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவன் அந்த விளக்கை எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் அந்த மந்திரவாதிக்கு. அந்த மோதிரத்தை கவனிக்காமலே தன் கையில் வாங்கி போட்டுக்கிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒரே விஷப்பூச்சிகளாக இருக்குது. அதையெல்லாம் கடந்து போனால் தான் அந்த விளக்கை எடுக்க முடியும். இவ்வளவு பெரிய ஆபத்தில் தன்னோட சித்தப்பா தன்னை மாட்டி விட்டுட்டாரே அப்படின்னு மனம் நொந்தபடியே அந்த வழியாக போகிறான். ஒரு பக்கம் தங்கமும் வைரமும் கொட்டி கிடந்தாலும் அந்த விஷ ஜந்துக்கள் அதன் மேலே அதிகமாக கிடந்துச்சு. அதையெல்லாம் எப்படியோ கடந்து அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு திரும்பி வர்ற வழியில் அவன் மனசில் ஒரு யோசனை தோணுது. தன்னுடைய சித்தப்பா தன் மேலே பாசம் மிக்கவராக இருந்தால் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். அது மட்டும் இல்லாமல் பல மாயாஜால வித்தைகள் எல்லாம் பண்ணுறாரு. அதனால் நிச்சயமாக இது நம்ம சித்தப்பாவா அப்படிங்கிற சந்தேகம் அவன் மனசுக்குள்ளே வருது. இந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா அவர் நம்மளை மேலே தூக்கி விடுவார்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிற எண்ணமும் அலாவுதீனுக்குள்ளே வருது. அதனால் அதை பத்திரமா தன்னுடைய இடுப்பில் சேர்த்து கட்டிக்கிறான். அந்த குகை வாசற்படிக்கு வந்ததும் அந்த விளக்கு முதல்ல கொடு அப்படின்னு அந்த மந்திரவாதி கேட்குறான். ஆனால் அலாவுதீனோ நீங்கள் என்னை முதல்ல தூக்கி விட்டாதான் இந்த விளக்க கொடுப்பேன்னு சொல்ல அந்த மந்திரவாதியோ கோபத்தில் அந்த குகை வாசலையே அலாவுதீனை உள்ள வச்சு அப்படியே மூடிடுறான். அவன் அங்கேயே கிடக்கட்டும், கொஞ்ச நாள் கழித்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறான். அலாவுதீன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த நாள் முழுக்க அந்த குகைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறான். தன் உடம்புல வேர்வை துளிகள் அதிகமாகி அங்கங்கே அரிக்க தொடங்குது. அப்போதான் உடம்பு பூராவுமே அவன் கைகளை வச்சு சொரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த மோதிரம் அவன் உடல்ல உரசி அதுக்குள்ள இருந்து அந்த பூதம் வருது. வந்த பூதம் அவன்கிட்ட உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்க அலாவுதீன் எப்படியாவது என்னை இந்த குகைக்கு வெளியில் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த மோதிரத்திலிருந்து வந்த பூதம் அவனை கொண்டு போய் அவன் வீட்டிலேயே சேர்க்குது. அதற்கப்புறம் அது மாயமாக மறைஞ்சும் போகுது. இப்போ அலாவுதீன் தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்ததை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறான். தன்னோட அம்மா கிட்ட நடந்த எல்லாவற்றையுமே சொல்லி இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறான். வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட எதுவுமே கிடையாது. இவ்வளவு நாள் அந்த அலாவுதீன் எந்த பிரயோஜனமுமே இல்லாமல் மந்திரவாதி கூட போய் நேரத்தை செலவு பண்ணினதான் மிச்சம் அப்படின்னு அவனோட அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்கான்.
அப்பதான் வீட்டில் இருந்த பண்டங்கள் பாத்திரங்கள் எல்லாவற்றையுமே விற்று நம்ம வீட்டு செலவை பண்ணியாச்சு. இப்போ விற்பதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அவனோட அம்மா சொல்ல அவன் கண்ணில் அவன் இடுப்பில் கட்டியிருந்த விளக்குப்படுது. இது வெண்கல விளக்கு. இதை நல்லா சுத்தம் பண்ணி கொண்டு போய் சந்தையில் விற்றா நமக்கு தேவையான பணம் கிடைக்கும், கொஞ்ச நாள் இதை வச்சு ஓட்டலாம் அப்படின்னு அவனோட அம்மா கிட்ட சொல்கிறான். உடனே அந்த விளக்கை சுத்தம் பண்ணுற வேலையில் அவனோட அம்மா ஈடுபடுறாங்க. அதை சுத்தம் பண்ணும்போது அதை தேய்க்க தொடங்குறாங்க. அப்போ அதுக்குள்ளேருந்து ஒரு மிகப்பெரிய பூதம் வருது. அதை பார்த்த அலாவுதீனும் அவனுடைய அம்மாவும் மிரண்டு போகிறாங்க. அந்த பூதம், நான் உங்களுக்கு அடிமை, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நான் தான் பூதங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி அப்படின்னும் அது சொல்லுது. இதை கேட்ட அலாவுதீன், சரி எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு விதவிதமான பலகாரங்கள் வேணும்னு கேட்க அது எல்லா விதமான பலகாரங்களையும் தங்கத்திலும் வெள்ளியிலுமான தட்டில் கொண்டு வந்து தருது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அலாவுதீனும் அவனோட அன்னையும் அந்த உணவு பண்டங்களை 2 நாட்கள் வச்சு சாப்பிட்றாங்க. அப்பதான் அலாவுதீனோட அம்மாவுக்கு ஒரு பயம் வருது. தன்னோட மகன் ஏற்கனவே சோம்பேறி, இப்போ கேட்கறதெல்லாம் கிடைச்சிட்டா இன்னும் சோம்பேறித்தனமாகி போயிடுவானே, தேடல்னு ஒன்று இருந்தால் தான் வாழ்க்கையில் இன்பம் இருக்குங்கிறத அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட ஒரு சத்தியம் வாங்குறாங்க. என்னை கேட்காம இந்த பூதத்தை நீ இனி கூப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகன்கிட்ட அந்த வெள்ளி தங்க தட்டுகளை கொடுத்து இதை விற்று வர பணத்தில் ஏதாவது தொழில் ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அலாவுதீன் அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் கொண்டு போய் சந்தையில் விற்றுட்டு வர்ற பணத்தை வச்சு ஒரு தையல் கடை வைக்கிறான். தன்னோட தந்தையின் குலத்தொழிலான அந்த தையல் கலை அவனுக்கும் வரதான் செஞ்சிச்சு. அதனால் சிறப்பாகவே அவனோட தொழில் போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் அந்த நாட்டோட இளவரசி அந்த வீதி வழியாக வர்றாங்கன்னு எல்லா கடைகளையும் மூட சொன்னாங்க. அப்படி மீறி யாராவது கடை திறந்து வச்சிருந்தா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த இளவரசியை பார்க்கும் அவள் அலாவுதீனுக்கு வர அந்த இளவரசி அந்த வீதி வழியாக வரும்போது மறைந்திருந்து பார்க்கறான். முகத்திரை இல்லாமல் அந்த வீதி வழியாக பவனி வந்துட்டு இருந்தா அந்த நாட்டோட இளவரசி. அந்த தெருவில் யாருமே இல்லைங்கிற தைரியத்தில் தான் அந்த மாதிரி அந்த பெண் முகத்திரை இல்லாமல் நடந்து வந்துட்டு இருந்தா. அவளை பார்த்ததும் அலாவுதீன் அவள் மீது காதல் வயப்படுறான். அவளுடைய மயக்கும் அழகு அவனையும் மயக்கிருச்சு. எப்படியும் இந்த இளவரசியை நம்ம திருமணம் செஞ்சே ஆகணும்னு பித்த பிடிச்சவன் மாதிரி இருக்கான். இதை பார்த்த அலாவுதீனுடைய அம்மா, என்னாச்சு என்னோட மகனுக்குன்னு மருத்துவர்கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவனுக்கு வந்ததோ காதல் நோய், மனநோய். அதனால அதை குணப்படுத்த வேற வழி இல்லை அப்படிங்கிற நிலைமையில அலாவுதீன் தன்னோட அன்னை கிட்ட உண்மையை சொல்றான். இந்த நாட்டோட இளவரசி மேலே எனக்கு காதல் இருக்கு, அவளை தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ல அவனோட அம்மாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. கடைசியா வேற வழி இல்லாம அந்த விளக்க தேய்த்து பூதத்தை வர வைக்கிறாங்க. எப்படியாவது இந்த நாட்டோட இளவரசியை திருமணம் பண்ணணும்னா என்ன பண்றதுன்னு கேட்க அதற்கு அந்த பூதம், அரசர்கிட்ட போய் நீங்க பெண் கேட்கணும் அப்படின்னா நீங்களும் செல்வந்தரா இருக்கணும், அதனால நீங்க செல்வந்தரா மாறி அவங்க கிட்ட போய் பெண் கேளுங்க அப்படின்னு சொல்லுது. சொன்னதோடு இல்லாம அலாவுதீனோட அம்மாவுக்கு விலை உயர்ந்த ஆடைகளை கொடுக்குது. 10 பணிப்பெண்கள் கையில தங்க தட்டுல நவரத்தினங்களை ஏந்தி வர மாதிரி செய்யுது. இந்த மாதிரி நீங்க போய் பெண் கேளுங்க, நிச்சயமா அரசர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுது. அதன்படியே அலாவுதீனோட அம்மா அரசர்கிட்ட அந்த 10 பணிப்பெண்களோட போறாங்க. அரசர் அவங்களுடைய உயர்ந்த ரக ஆடைகளையும் 10 பணிப்பெண்கள் கையில் நவரத்தினங்கள் ஏந்தி வரதையும் பார்த்து அவங்களுக்கு சிறப்பான வரவேற்பை கொடுக்குறாரு. அந்த நவரத்தினங்கள் இந்த நாட்டிலேயே கிடையாது, மிகச் சிறப்பாக விலை உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அப்போ தான் அலாவுதீனோட அம்மா, என்னுடைய மகன் உங்கள் பெண்ணை திருமணம் செஞ்சுக்க விருப்பப்படுறான், அதற்கான பரிசு பொருட்கள் தான் இவை அப்படின்னு சொல்லி அந்த அரசர்கிட்ட நவரத்தினங்களை கொடுக்குறாங்க. அரசர் அதை பார்த்து மனமுருகி, நிச்சயமாக உங்கள் பையனுக்கு என்னோட பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல தான் அங்கிருந்த ஒரு நயவஞ்சக மந்திரி அரசர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அரசே, நீங்க ஏற்கனவே என்னோட மகனுக்கு உங்க பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு. இது போன்ற விலை உயர்ந்த நவரத்தினங்களை என் மகனாலையும் கொண்டு வர முடியும், கொஞ்சம் நேரம் அவகாசம் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அரசர் என்ன செய்யறதுன்னு தெரியாம 3 மாத காலம் அவகாசத்தை அந்த மந்திரிக்கும் அலாவுதீனுடைய தாய்க்கும் கொடுக்குறாங்க. 3 மாதத்துக்குள்ள மந்திரியோட மகன் இந்த மாதிரி நவரத்தினங்களை கொண்டு வந்து கொடுக்காட்டி நிச்சயமா அலாவுதீனுக்கே என் பெண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த விஷயத்தை கேட்டுட்டு வந்து அலாவுதீன் கிட்ட அவனோட அம்மா சொல்றாங்க, அலாவுதீனோ காதல் கனவுகள்ல மிதக்கிறான். ஆனா அலாவுதீனோட கனவுகள் வெடித்து சிதறும்படி அரசர் ஒரு முக்கியமான முடிவெடுத்தாரு. அதுதான் இளவரசியின் திருமணம். 3 மாதம் முடிவடையறதுக்கு முன்னாடியே மந்திரியோட மகனுக்கு அவசரமா தன்னோட மகளை திருமணம் பண்ணி வச்சாரு. இது இத்தனைக்கும் அந்த நயவஞ்சக மந்திரி தான் காரணம். எப்படியோ அரசர்கிட்ட பேசி ஊர் பேர் தெரியாதவனுக்கா உங்க பெண்ணை கொடுப்பீங்கன்னு சொல்லி கடைசியா தன் மகனுக்கே இளவரசிய மனம் முடிச்சு வச்சுட்டான் அந்த மந்திரி.
கடைசியாக இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அலாவுதீன் அந்த பூதத்துக்கிட்ட உதவி கேட்குறான். அதற்கு அந்த பூதம் ஒரு யோசனை சொல்லுது. அதன்படி திருமணம் முடிஞ்ச அன்று இரவு இளவரசியையும் மந்திரி மகனையும் கடத்திக்கிட்டு வந்து அலாவுதீனோட வீட்டில் அந்த பூதம் அடைக்குது. அவங்கள பயங்கரமாக பயமுறுத்துது. மறுநாள் காலை அவங்க அறையிலேயே கொண்டு போய் விட அரசர்கிட்ட நடந்ததை எல்லாம் அந்த பெண் சொல்லி அழறா. இந்த மந்திரி மகனை திருமணம் பண்ணினால தான் இத்தனை பிரச்சனையும்னு சொல்ல அவங்க 2 பேர்த்துக்கும் விவாகரத்து பண்ணி வைக்கிறாரு அரசர். அதற்கப்புறம் தன்னோட மகளின் நிலைமையை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு பிறகு அதிலிருந்து மீண்டும் வந்துடுறாரு. அப்பதான் அலாவுதீன் அரசர் சொன்ன வாக்கை காப்பாத்தல அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தணும்னு தன்னோட அம்மாவை மீண்டும் அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவனோட அம்மாவை பார்த்ததும் அரசருக்கு தான் முன்ன கொடுத்த வாக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனாலும் இப்போ சாதாரண பெண்ணா வந்திருக்கிற அலாவுதீனோட அம்மா கிட்ட என்னோட பெண்ணை உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு அரசர் அவமானப்படுத்துறாரு. 30 பணிப்பெண்கள் கை நிறைய தட்டுகளில் நவரத்தினங்களை ஏந்தியபடி வந்தால் மட்டும்தான் உங்கள் பையனுக்கு என்னோட பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் 3 நாட்களுக்குள்ளே நீங்கள் அதை செஞ்சால் நிச்சயமாக என் பெண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டு தான் நினச்சி பயங்கர சிரிப்போட அவங்கள அந்த அரண்மனையை விட்டே வெளியில் அனுப்புகிறாரு. ஆனால் அங்கிருந்து வெளியில் வந்த அலாவுதீனோட அம்மா உடனடியாக நடந்ததை எல்லாம் அலாவுதீன் கிட்ட சொல்ல அலாவுதீன் பூதத்துக்கிட்ட இதை சொல்கிறான். உடனே பூதம் 30 பணிப்பெண்களையும் 30 தட்டுகள் நிறைய நவரத்தினங்களையும் கொடுத்து அனுப்பி வைக்குது. 3 நாட்கள் தவணை கொடுத்தாரு. ஆனால் 3 மணி நேரத்தில் 30 பணிப்பெண்கள் நவரத்தினங்கள் ஏந்திய தட்டோடு வரதை பார்த்த அரசர் ஆச்சரியப்பட்டு போறாரு. இந்த அலாவுதீன் மிகப்பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கே, தன்னோட பெண்ணை நிச்சயமா நல்லா வச்சிருப்பான்னு சொல்லி அவனுக்கு இளவரசியை திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. இது அந்த நயவஞ்சக அமைச்சருக்கு சுத்தமா பிடிக்கல. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த நாட்டுக்குள்ள மீண்டும் அந்த மந்திரவாதி கால் எடுத்து வைக்கிறான். அந்த மந்திரவாதி நடக்கிறதையெல்லாம் பார்த்து அலாவுதீன் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டதையும் அவன் இந்த நாட்டுக்கே இளவரசனாக இருக்கிறதையும் பார்த்து பிரமிச்சு போகிறான். அந்த விளக்கை அவன் எப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பான்னு அந்த மந்திரவாதியால் யூகிக்க முடிஞ்சிச்சு. அந்த மோதிரத்திலிருந்து வந்த பூதம் தான் அவனுக்கு உதவி இருக்கணும்னு யூகம் பண்ணுறான். எப்படியாவது அந்த விளக்கை கைப்பற்றணும்னு முடிவு பண்ணி விளக்கு செய்யும் இடத்துக்கு போகிறான். ஒரு மாதிரி விளக்கை கொடுக்குறான். அது அலாவுதீன் கிட்ட இருக்கிற அந்த விளக்கு மாதிரியே இருக்கிற விளக்கோட மாதிரி தான். அதை வைத்து 50 விளக்குகள் அதே மாதிரி செய்ய சொல்கிறான். அந்த விளக்குகளை வாங்கி தான் பையில போட்டுக்கிட்டு பழைய விளக்குக்கு புதிய விளக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறான். அப்போ தான் இளவரசி ரொம்ப நாட்களாக தன்னோட அரண்மனையில் ஒரு பழைய விளக்கை அலாவுதீன் வச்சிட்டு இருக்கிறத பார்த்துருந்தா. அதை போட்டுட்டு புதிய விளக்கு எடுப்போமே, சும்மா தானே தராங்க அப்படின்னு சொல்லி அந்த பழைய விளக்கை எடுத்துகிட்டு போய் அந்த மந்திரவாதி கையில் கொடுத்துட்டு புதிய விளக்கை வாங்கிட்டு வந்துடுறா. தனக்கு தேவையான விளக்கு கிடைச்சதும் மந்திரவாதி அந்த விளக்கை தேய்த்து பூதத்தை வர வைக்கிறான். அந்த பூதத்துக்கிட்ட அலாவுதீன் மனைவி இருக்கிற அந்த அரண்மனையை அப்படியே பெயர்த்து எடுத்துட்டு போய் தன்னோட நாட்டில் வைக்கும்படி ஆணை பிறப்பிக்கிறான். அதே மாதிரி நடந்ததும் அந்த பாக்தாத் நகரத்தோட அரசர் தன் மகள் இருந்த அரண்மனை காணாமல் போனதை நினச்சி அலாவுதீன் தான் ஏதோ மாயாஜாலம் பண்ணியிருக்கான்னு வேட்டைக்கு போன அவனை கைது செஞ்சு கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அலாவுதீன் அரண்மனைக்கு வந்து நான் எதுவுமே பண்ணலை, இது கடவுள் மீது சத்தியம்னு சொல்கிறான். ஆனால் அரசர் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாரு. அங்கிருந்த மக்கள் அலாவுதீனோட ஆட்சியால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. அதனால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு போராடினாங்க. அரசர் கடைசியாக அவனை சிறைச்சாலையில் மட்டும் அடைச்சாரு. அதற்கப்புறம் அரசர்கிட்ட அவன் எவ்வளவோ எடுத்து சொல்கிறான். என்னோட மனைவி மீது எனக்கு உங்களை விட பிரியம் அதிகம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறான். கடைசியாக அந்த விளக்கு இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடிச்சு நிச்சயமாக உங்கள் மகளோடு திரும்புவேன், என்னை வெளியில் விடுங்கன்னு கேட்க அரசர் அவனை வெளியில் விடுறாங்க. வெளியில் வந்த அவன் பல நாடுகள் சுற்றி திரியிறான். எங்கே போய் தன்னோட மனைவியை தேடுறதுன்னு தெரியாமல் அலமோதிட்டு இருக்கும்போது தான் தன்னுடைய தோள்பட்டையில் உரசி அந்த மோதிரத்திலிருந்து அந்த பூதம் மீண்டும் வருது. அந்த பூதத்துக்கிட்ட தன்னோட மனைவி இருக்கிற இடத்த காட்டி கொடுன்னு சொல்ல அதற்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லுது. ஆனால் தன்னோட மனைவி அங்கிருந்து மீட்டெடுக்க உதவி செய் அப்படின்னு கேட்டபோது அது என்னால் முடியாது, என்னோட சக்கரவர்த்தியோட பாதுகாப்பில் தான் உங்களோட மனைவி இருக்கிறாங்க. அந்த விளக்கில் இருக்கிற பூதம் என்னை விட பெரியவர், அவரை மிஞ்ச என்னால் முடியாது, வேணும்னா உங்கள் மனைவி இருக்கிற இடத்துக்கு மட்டும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அலாவுதீனை அந்த மந்திரவாதி இருக்கிற இடத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டு போகுது. அங்கே போனதும் அலாவுதீன் தன்னோட மனைவியை ரகசியமாக சந்திச்சு நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன், நீ அந்த மந்திரவாதி எங்கே விளக்க வச்சிருக்கான்னு சொன்னீன்னா நம்ம எளிதாக தப்பிச்சிடலான்னு சொல்கிறான். அப்போ தான் அவனோட மனைவி எப்போதும் அந்த மந்திரவாதி சட்டை பைக்குள்ளாரியே அந்த விளக்க வச்சுக்கிட்டு சுற்றுறான்னு சொல்கிறான். இதை கேட்ட அலாவுதீன் அதை எப்படி எடுக்கிறதுன்னு கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணுறான். அதற்கப்புறம் தன்னுடைய மனைவி மீது அந்த மந்திரவாதிக்கு ஒரு ஆசை இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட நீ பாசமாக இருக்கிற மாதிரி நடந்துக்கோ,
அவன் குடிக்கிற பானத்துல இந்த மயக்க மருந்தை கலந்து வச்சிரு அப்படின்னு ஒரு மயக்க மருந்தை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவன் மயங்கி போயிட்டான் அப்படின்னா என்னை கூப்பிடு, நான் அந்த விளக்கு எடுத்துறேன் அப்படிங்கிறான். 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டபடியே நடந்துக்கிறாங்க. அந்த மந்திரவாதி கிட்ட அலாவுதீனின் மனைவி ரொம்பவே பாசமா இருப்பது போல நடிக்கிறா. கடைசியா அவன் கொடுத்த மயக்க மருந்தை பானத்துல கலந்து கொடுக்குறா. அந்த மந்திரவாதி மயங்கினதுக்கு அப்புறமா அலாவுதீன் அந்த விளக்கை எடுத்து தேய்த்து பூதத்தை வர வைக்கிறான். அந்த பூதத்துக்கிட்ட மீண்டும் தான் பழையபடியே மாறணும்னு சொல்ல அவனோட மனைவியோடு அந்த அரண்மனையையும் எடுத்துட்டு போய் இருந்த இடத்துலையே பூதம் வச்சிருது. அதற்கப்புறம் பாக்தாத் நகரத்தோட அரசர் மனமகிழ்ந்து என்னோட மகளை உன்னை விட சிறப்பாக யாரும் பார்த்துக்க முடியாதுன்னு அந்த பாக்தாத் நகரத்தோட பொறுப்பை அலாவுதீன் கிட்டேயே ஒப்படைக்கிறாங்க. அலாவுதீன் இப்போ பாக்தாத் நகரத்துக்கே அரசனாயிட்டான். அவனோட அம்மா எல்லையில்லா மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இந்த கதையை ஷராஜத் அரசர் ஷாரியருக்கு சொல்லி முடிக்க மிக மிக அற்புதமான கதை அப்படின்னு அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டார். அதற்கு ஷராஜத் இதை விட அற்புதமான கதை சிந்துபாத்துடையது, அதை அடுத்த இரவு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறா. நாமும் அடுத்த பகுதியில் சிந்துபாத்தோட கதையோடு சந்திக்கலாம். நன்றி.